தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று அடுத்த 3 பாடல்களை பார்க்கவிருக்கிறோம். பாடல் 413. திருச்சிற்றம்பலம். உடலாய் உயிராய் உலகமது ஆகி கடலாய் கார்முகில் நீர்பொழியும் வானாய் இடையாய் உலப்பிலி எங்கும் உந்தனாகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள், உலகத்தை படைத்து அதனை காக்க அனைத்து உயிர்களின் உடலாகவும் சூக்ஷ்மத்தில் உயிராகவும் அவை பிறந்து வாழும் அனைத்து உலகங்களாகவும் அந்த உலகங்களில் உயிர் தோன்ற வழி செய்யும் கடல்களாகவும் அவை வாழ வழி செய்யும் மழை நீரை பொழியும் கருத்த மேகங்களை கொண்ட வானமாகவும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும் வெற்றிட ஆகாயமாகவும் அனைத்தும் தானே ஆகவும் உண்மையான அடியவர்கள் தேடி அடையும் முக்தியாகவும் இறைவன் ஒருவனே நிற்கின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 414ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். தேடும் திசையட்டும் சீவன் உடலுயிர் கூடுமரபிற் குணம் செய்தும் ஆனந்தி ஊடும் அவர் தமது உள்ளத்துள்ளே நின்று நாடும் வழக்கமும் நானும் அறிந்தேனே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள், உயிர்கள் தேடி பார்க்கக்கூடிய 8 திசைகளிலும் பிறவி எடுத்து இருக்கும் பல ஆன்மாக்கள் கூடி நிற்கின்ற உடல்களின் உயிராகவும் அப்படி கூடுகின்ற காரணமான வினைப்பயனாகவும் இருக்கின்றவன் மாபெரும் குருவான இறைவன். அவனே உயிர்களின் உள்ளத்துக்குள் மனசாட்சியாய் நின்று அவற்றின் வினைப்பயனுக்கு ஏற்ப அவை அனுபவிக்கும் இன்பமும் துன்பமுமாகவும் விருப்பு வெறுப்பாகவும் இருக்கும் முறையையும் அவனது கருணையினால் யான் அறிந்தேன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 415ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும் தானொரு கால சண்டமாருதமாய் நிற்கும் தானொரு காலம் தளிமழையாய் நிற்கும் தானொரு காலந்தன் அயவனும் ஆமே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள், ஒருவனே ஆதி காலத்தில் இருந்தே மாபெரும் தனிச்சுடர் கொண்ட பேரொளியாய் நிற்கின்றான். இருக்கின்ற காலத்தில் சூறாவளி புயலாக இருக்கின்றான். உயிர்களை வாழ்விக்கின்ற காலத்தில் குளிர்ச்சியுடைய மழையாய் வருகின்றான். காலத்திற்கேற்ப உருவம் கொண்டு உயிர்களை காப்பாற்றும் திருமாலின் தன்மையாகவும் அவனே இருக்கின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.